அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் ரூபாய் 4000 கிடைக்க போகிறது. அதற்காக என்ன பண்ண வேண்டும், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அதற்காக 3 முக்கியமான அறிவிப்புகளுமே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் குடும்ப தலைவர்களுக்கும் சரி தலைவிகளுக்கும் சரி ரொம்ப 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 ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அது என்ன முக்கியமான அப்டேட் அப்படின்றத பத்தியும், அது மட்டும் இல்லாம இந்த 4000 ஓகேங்களா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் ஏன் கிடைக்க போகிறது, அதற்கான முழுமையான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். அதை தொடர்ந்து வந்து ரேஷன் அட்டை இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள் இதை கட்டாயம் செய்யவில்லை என்றால் தள்ளுபடி செய்யப்படும், அதாவது பாத்தீங்கன்னாக்க ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எதற்காக தள்ளுபடி செய்யப்படும், அதே மாதிரி ரேஷன் அட்டைகள் செல்லாது அப்படின்றதுக்கான அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க. ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பண்ணணுன்றத அந்த அப்டேட்டுமே பார்க்க போறோம். அது தொடர்ந்து எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை. இது வந்து மீண்டும் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது எப்போல இருந்து அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, ஸோ இப்போ அப்ளை பண்ணா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன என்றதை தெளிவா துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது 3 முக்கியமான அறிவிப்புகள் என்னன்றத சொன்னேன் இல்லையா? அதுல முதல் அறிவிப்பாக இந்த 3 வகை ரேஷன் வைத்திருக்கக்கூடிய அனைவருமே கட்டாயம் இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள் இதை செய்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக ரேஷன் அட்டைகள் செல்லாது, ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின அப்டேட் முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேஷன் கார்டு கைரேகை பதிவு செய்யவில்லையா, தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பு. ஆமாங்க, இந்த ரேஷன் அட்டை இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களும் குடும்ப தலைவிகளும் கட்டாயம் கைரேகை பதிவு செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆதார் அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க, அதையுமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அப்டேட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கைரேகை எதுக்குங்க நீங்க பதிவு செய்யணும், நாங்க எதுக்குங்க கைரேகை பதிவு செய்யணும், ஏன்னா ஸ்மார்ட் கார்டு வாங்கிட்டேன், நான் மாதம் மாதம் அரிசி வாங்கிட்டு இருக்கிறேன், ஸோ நான் அப்புறம் ஏன் மீண்டும் வந்து நான் கைரேகை பதிவு செய்யணும், என்ன அவசியம் வேண்டும், என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மனசுல ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ எதற்காக கைரேகை பதிவு செய்ய சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இங்க தமிழ்நாட்டுல வந்து ரேஷன் கார்டுல அதாவது ஸ்மார்ட் கார்டுல வந்து அவங்களுடைய பெயர் இருக்கும், ஆனா இங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேயே போயிட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே வந்து செட்டில் ஆகிருப்பாங்க, அங்கேயே வந்து வருஷக்கணக்கா வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போனவர்கள், ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னா டெத் ஆயிருப்பாங்க, அவங்க வந்து பெயர் வந்து நீக்காமலே அவங்களுக்கும் சேர்த்து வந்து அரிசி வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தடுக்கும் விதமாக தான் இந்த கைரேகை பதிவு செய்ய சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து கைரேகை கட்டாயமாக்கப்பட்டிருக்குதுங்க. அதனால வந்து இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள நீங்க கைரேகை அவசியமாக பதிவு செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க கைரேகை பதிவு செய்யலைன்னா உங்களுடைய கார்டே ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேயே தங்கவனவங்களுக்கும் சரி, இறந்து போனவர்களும் சரி, கைரேகை அவங்களுக்கு எல்லாமே அரிசி வந்து போடுறத வந்து தடுக்கிறதுக்காக தான், அந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக தான் இந்த கைரேகை பதிவு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க கைரேகை பதிவு செஞ்ச உடனே உங்களுடைய ஆதாருமே அப்டேட் பண்ணிடணும், அதே மாதிரி மொபைல் நம்பரும் அப்டேட் பண்ணிடணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாது இந்த என்னென்ன நம்முடைய ரேஷன் அட்டைகளுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் வருது, என்னென்ன பொருட்கள் நமக்கு கொடுக்குறாங்க, ஸோ எவ்வளோ விலையில கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஸோ அதுவே மொபைல் நம்பர் நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன பொருட்கள் நம்ம ரேஷன் அட்டைக்கு ஸ்மார்ட் கார்டுக்கு வருது,
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான கார்டு வச்சிருக்கிறோம், ஸோ அதில் வந்து என்னென்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க, நமக்கு என்னென்ன விநியோகம் பண்ணுறாங்க, நமக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே குறுஞ்செய்தியாக நமக்கு வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. கைரேகை கட்டாயம் பதிவு செஞ்சுடுங்க. ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் வந்து ஆதார் அப்டேட்டும் செஞ்சுடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் செஞ்சுடுங்க. இல்லைனா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது. ஓகேங்களா? 30ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைச்சாலுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் கடைகளுமே விநியோகம் வாங்கக்கூடிய பொருட்களுமே, அதாவது பார்த்தீங்கன்னா இலவசமாக மானியமாக வாங்கக்கூடிய பொருட்களுமே கிடைக்காது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து 2வது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த குடும்ப தலைவிகளுக்கும் சரி, ஆல்ரெடி நீங்க குடும்ப தலைவிகள் தான் இருப்பீங்க. ஸோ இந்த குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாதம் ரூபாய் 4000 கிடைக்க போகிறதுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். தேர்தல் நேரத்துல இந்த ஒரு அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்குது. இந்த அப்டேட்டுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெட் சென்டர்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க தவணையாக வழங்குவாங்க. ஸோ 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குற மாதிரியே இதற்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க தவணை முறையில வந்து வழங்குவாங்கன்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து முக்கியமான அப்டேட் என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும் இப்போதைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து மாதம் 1000 வந்து வாங்கி வந்துட்டு இருக்கிறாங்க குடும்ப தலைவிகள் இல்லையா? ஸோ இது வந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.83 கோடி மட்டும்தான் மக்கள், குடும்ப தலைவிகள் மட்டும்தான் இதுல வந்து பயன்பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகள் வந்து இதுல பயன்பெறாம வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போன தடவை. இதனால நிறைய பேர் வந்து கவலை அடைஞ்ச குடும்ப தலைவிகளுக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க தமிழக அரசு. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் அவர்களுக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை நாங்க வழங்க போறோம். ஸோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்க, அதாவது நேத்துல இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இதை எங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்க போயிட்டு எங்கேயும் போயிட்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க 9000 இடங்கள்ல வந்து முகாம்களை போட்டிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகாலையுமே வந்து இந்த முகாம்கள் நடந்துட்டு இருக்கிறது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாவே போயிட்டு நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது அப்ளை பண்ணிடுங்கன்னு சொல்றேன். ஸோ கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மீண்டும் தகுதியான குடும்ப தலைவிகளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்குமே வந்து மாதம் 1000 வந்து வழங்கப்படும். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ இது 3 முக்கியமான அறிவிப்புகள். இப்போ மெயினா இதுல வந்து தமிழக அரசு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, கைரேகை பதிவு செய்யலைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டை செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது என்ன வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். ரேஷன் கார்டு கைரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அது என்னன்றத பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம இதுல சொன்னதே எல்லாமே தெளிவா இதுல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம சொன்னதே எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்கிறது. மறக்காம எல்லாருமே சீக்கிரமா போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்கீம் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ, வெல்கம்.